பொங்கல் பண்டிகை நெருங்கும் சூழலில் மாட்டுப் பொங்கலுக்கு கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்படும் அலங்கார கயிறு விற்பனை மந்தமாக நடைபெறுவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தையில் அலங்கார கயிறுகள் விற்பனைக்காக குவிக்கப்பட்டிருந்தன. சேலம் மாவட்டம் எடப்பாடி, மேட்டூர், அந்தியூர் ஆகிய பகுதிகளில் தயார் செய்யப்பட்ட அலங்கார கயிறுகள் தலைக்கயிறு, மூக்கணாங்கயிறு, கொம்பு கயிறு, மணி, சலங்கை உள்ளிட்ட விதவிதமான கயிறுகள் விற்பனை செய்யப்பட்டும் போதிய அளவில் விற்பனை நடைபெறவில்லை என வியாபாரிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். அடுத்தது புளியம்பட்டி சந்தை பெரிய சந்தை, ரெண்டாவது பெரிய சந்தை. பொங்கல் ஒட்டி கயிறுகளெல்லாம் விதவிதமாக வந்திருக்குது. இன்னும் போயிட்டு இருக்குது. இன்னும் விவசாயிகள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இன்னும் வந்துட்டு எலுமிச்சை பழம் தானே சாதாரணமாக நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் ஒரு ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எலுமிச்சை விவசாயம் பண்ணியே. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இருக்கிறாங்க. இன்னும் சூடு பிடிக்கல. இன்னும் ஒரு வாரம் இருக்குது பொங்கல் பண்டிகைக்கு. அடுத்த செவ்வாய் புதன் தான் பொங்கல் பண்டிகைனால இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. 10 மாடு வச்சுக்கணும், 2 மாடு வச்சா 2 மாடுக்கு தானே கவுரு வாங்குவாங்க. இப்போ கம்மியாகிருக்குது. வியாபாரம் எங்களுக்கு குறையத்தான் செய்யுது. இப்போ நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு மூக்கணம் கவுரு வாங்கினா 30 ரூபா, மாட்டுக்கவுரு வாங்கினா 50 ரூபா, தும்பு வாங்கினா 10 ரூபா, திருகணி வாங்கினா 30 ரூபா. இந்த மாதிரி எல்லாமே ஒரு படிப்படியாக விலையும் கூட்டியிருக்காங்க. விலை கூட்டியிருக்காங்கன்னா அவங்க பொருள் விலை ஏறினா அவங்க என்ன பண்ணுவாங்க?